ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டோடைய பாலிசி நோட் 2025 டு 26க்கானது. அது 2 இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உள்ளாட்சி அமைப்புகள்னால் என்ன அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மாநில திட்டங்கள் என்ன, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் என்ன அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா பாவர்ட்டி அலிவேஷன் ப்ரோக்ராம், அப்புறம் ரூரல் இன்டெப்ட்னஸ், கடன் எவ்வளோ இருக்குது, திட்டங்கள் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெண்டுமே வந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஓவராலாக கொடுத்துருக்கிறத பார்த்துக்கலாம். செகண்டாக வந்து இந்த பாவர்ட்டி அலிவேஷன் ப்ரோக்ராம் அடுத்த வீடியோவில் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ என்னென்ன பாலிசி நோட் படிக்கணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. 41 டிபார்ட்மெண்ட் இருக்குது. 41 டிபார்ட்மெண்ட்டுக்குமே நம்ம படிக்கணும் அப்படின்றது கிடையாது. செலக்டிவாக ரொம்ப முக்கியமானது, அடிக்கடி கொஷின் எடுக்கிற டிபார்ட்மெண்ட், அதை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆதி திராவிடர் பார்க்கணும், அது பார்த்தாச்சு. அக்ரிகல்ச்சர், அடுத்தது அனிமல் ஹஸ்பண்டரி, என்வரான்மெண்ட், கிளைமேட் சேஞ்சை பார்க்குற மாதிரி இருக்கும். ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் ஹையர் எஜுகேஷன், ஸ்கூல் எஜுகேஷன் பார்க்கணும். இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட் பார்க்கணும். ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ், சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் பார்க்குற மாதிரி இருக்கும். தமிழ் டெவலப்மெண்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் பார்க்குற மாதிரி இருக்கும். இதை தாண்டி இன்னும் முக்கியமானது அப்படின்னு பார்த்திங்கன்னா பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட், அதை பார்க்கணும். இல்லைனா முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட், அது என்னென்ன ஸ்கீம்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். நேச்சுரல் ரிசோர்ஸஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து நீங்கள் அப்ரிவேஷன்ஸை நிறைய பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி செலக்டிவாக நீங்கள் பார்த்துக்கணும். எல்லா டிபார்ட்மெண்ட்டோடதையும் நம்மளால் படிக்க முடியாது, அதை ஞாபகம் வச்சுக்கவும் முடியாது. அதனால் செலக்டிவாக கொஷின்ஸ் அதிகமாக கேட்குறது, நம்ம சிலபஸில் இருக்கிறது நம்ம பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம ரூரல் டெவலப்மெண்ட்டோடதை பார்க்கலாம். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை கொள்கை விளக்க குறிப்பு 2025 டு 26. ஸோ தமிழ்நாட்டில் ஊராட்சி நிர்வாக அமைப்புகள் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன ஸ்கீம்ஸ் அப்படின்ற ஒரு சின்ன இன்ட்ரோ இருக்கும். அதை ஸ்கிப் பண்ணிடலாம், ஏன்னா அதே தான் உள்ளே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அதை அப்போ பார்த்துக்கலாம். தமிழ்நாட்டில் ஊராட்சி நிர்வாக அமைப்புகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அமைப்புகள் அப்படின்னா அதுக்கு பெரிய வரலாறு இருக்குது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உத்திரமேரூர் கல்வெட்டு. ஸோ அது வந்து 10ஆம் நூற்றாண்டுலேருந்து 11ஆம் நூற்றாண்டுகளில் சோழர்களுடைய ஆட்சி காலத்தில் இந்த உள்ளாட்சி அமைப்புகள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். அது இல்லாமல் குடவோலை முறை அப்படின்ற ரகசிய வாக்களிப்பு முறை வந்து எப்படி பின்பற்றினாங்க அப்படிங்கிறதெல்லாம் இதில் வந்து சொல்லியிருப்பாங்க. விடுதலைக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த மக்களாட்சியை அதிகார பரவலாக்கணும் அப்படின்னு சொல்லி முதல்ல இயற்றப்பட்ட சட்டம் எது அப்படின்னா மதராஸ் ஊராட்சி சட்டம் 1950. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 1957 உள்ளாட்சி நிர்வாக சீரமைப்பு, அதுக்காக வந்து ஒரு வெள்ளை அறிக்கையை வந்து வெளியிட்டாங்க. அதை தொடர்ந்து மதராஸ் ஊராட்சி சட்டம் 1958, அதுக்கப்புறம் மதராஸ் மாவட்ட வளர்ச்சி மன்ற சட்டம் 1958, இதெல்லாம் வந்து கொண்டு வந்தாங்க. இந்த சட்டங்களுடைய சிறப்பு அம்சம் அப்படின்னு பார்த்தோம்னா 2 அடுக்கு ஊராட்சி முறை வந்து இருந்தது. 2 tier சிஸ்டம். ஒன்று வந்து கிராம ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம் அப்படின்னு சொல்லி 2 இருந்தது. அப்புறம் இந்த கிராம ஊராட்சி தலைவர்கள் வந்து ஊராட்சி ஒன்றிய குழுவில் உறுப்பினர்களாக இருந்தாங்க. ஊராட்சி ஒன்றிய குழு தலைவரை கிராம ஊராட்சி தலைவர்கள் வந்து மறைமுகமாக தேர்ந்தெடுத்திருப்பாங்க. இந்த 2 tier சிஸ்டம் எப்போ வரைக்கும் வந்து நடைமுறையில் இருந்தது அப்படின்னா 1975 வரைக்கும். ஸோ அதுக்கு வந்து அது வரைக்குமே இருந்தது. அதுக்கு முறையாக வந்து தேர்தல்கள்லாம் நடத்தினாங்க. அதுக்கப்புறம் 2 முறை இந்த ஊராட்சி ஒன்றியங்கள் கிராம ஊராட்சிகளுக்கான பதவி காலத்தை வந்து நீட்டிச்சாங்க. 77 வரைக்கும் ஒரு டைமு, அதுக்கப்புறம் 79 வரைக்கும் அப்படின்னு சொல்லி நீட்டிச்சாங்க. அதுக்கப்புறம் 86 ஒரு தேர்தல் நடத்தினாங்க. அது 91 வரைக்கும் பதவியில் இருந்தாங்க. அந்த ஊராட்சி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊராட்சி உள்ளாட்சி அமைப்புகள் மார்ச் 91 வரைக்கும் பதவியில் இருந்தது. 91க்கு அப்புறமா அந்த 92 தான் 73வது 74வது சட்ட திருத்தம் கொண்டு வந்திருப்பாங்க. தமிழ்நாட்டில் 94 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ 96 அக்டோபர் வரைக்குமே எந்த தேர்தலும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நடத்தலை. அது வரைக்கும் தனி அலுவலர்களே அதை வந்து உள்ளாட்சி அமைப்புகளை நிர்வாகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அந்த 73வது சட்டத்திருத்தம் பற்றி சொல்லியிருப்பாங்க. 73வது சட்டத்திருத்தம் 1992 கொண்டு வந்ததுனால ஊராட்சி அமைப்புகளில் நிறைய அடிப்படை மாற்றங்கள் வந்து பண்ணாங்க. அதோட தொடர்ச்சியாக 22/4/1994 அன்னைக்கு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 அமலுக்கு வருது. 73வது அரசியலமைப்பு திருத்த சட்டம்
1992 அடிப்படையில் ஊராட்சி அமைப்புகளில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க அப்படின்னா 3 அடுக்கு ஊராட்சி முறை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. நம்ம முன்ன பார்த்தோம் 2 டயர் சிஸ்டம் இருந்தது. அதுக்கு பதிலாக 3 டயர் சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா கிராம ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியங்கள், மாவட்ட ஊராட்சிகள் அப்படின்னு சொல்லி 3 வகையாக வந்து கொண்டு வந்தாங்க. அப்புறம் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உள்ளாட்சி தேர்தல்களை நடத்தணும் அப்படின்றதும், ஆதி திராவிடர், பழங்குடியினர் அவங்களுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப இந்த உள்ளாட்சி அமைப்புகளில் உறுப்பினரோ இல்லை தலைவர் பதவியிடங்களில் சுழற்சி முறையில் இடஒதுக்கீடு வந்து இந்த இதில் தான் அறிமுகப்படுத்தினாங்க. இதே போல் பெண்களுக்கு 3ல் 1 பங்கு சுழற்சி முறையில் இடஒதுக்கீடு செய்யக்கூடிய முறையும் இங்கே அறிமுகப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் தான் 2016 50% வந்து இடஒதுக்கீடு அதிகப்படுத்தினாங்க. ஊரக நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்கள் தொடர்ந்து நடத்துறதுக்கு மாநில தேர்தல் ஆணையத்தை வந்து அமைக்கணும் அப்படின்றது கொண்டு வந்தாங்க. அதே போல் மாநில நிதி ஆணையத்தை, ஸோ நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிதியை பகிர்ந்தளிக்கணும் அப்படின்னு சொல்லி மாநில நிதி ஆணையத்தை வந்து அமைக்கணும் அப்படின்றத மாதிரிலாம் கொண்டு வந்திருப்பாங்க. ஊரக உள்ளாட்சி அமைப்புகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய 243K அந்த ஆர்டிக்கல் படி தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் வந்து 1994 எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு தன்னாட்சி பெற்ற அரசியலமைப்பு ஆணையமாக செயல்பட்டு நகர்ப்புற ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல்களை நடத்தக்கூடிய பொறுப்பு இந்த தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையத்துக்கிட்ட வழங்கப்பட்டது. ஸோ அந்த 73வது திருத்தத்தின்படி எப்போல்லாம் வந்து ஆண்டுகளில் இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா 1996 94 சட்டம் கொண்டு வராங்க. பட் 94 தான் முதலாவது சாதாரண உள்ளாட்சி தேர்தல்கள் வந்து நடக்குது. 2வது 2001, அதுக்கப்புறம் 2006, 2011, 2019 5வது உள்ளாட்சி தேர்தல்கள் நடத்தினாங்க. ஆனால் அது வந்து வெறும் 27 மாவட்டங்களுக்கு மட்டும் நடத்தினாங்க. ஏன்னா அப்போ வந்து மாவட்டங்களை வந்து மறுசீரமைச்சிட்டு இருந்தாங்க. நிறைய மாவட்டங்கள் வந்து புதுசாக உருவாக்கினாங்க பிரித்து. அதனால் அந்த மறுசீரமைக்கப்பட்ட 9 மாவட்டங்களுக்கான தேர்தல் வந்து 2021 நடந்தது. ஸோ இங்கே கொடுத்துருப்பாங்க 2019 நடந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கு அப்புறமா நாகப்பட்டினத்தை 2ஆக பிரித்தாங்க. நாகப்பட்டினம் அப்புறம் மயிலாடுதுறை அப்படின்னு சொல்லி பிரித்தாங்க. மயிலாடுதுறை மாவட்டத்துக்கான உறுப்பினர்கள் வந்து அடுத்த ஊரக உள்ளாட்சி தேர்தலில் வந்து தேர்வு செய்யப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்தது தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 பிரிவு 4 எதை சொல்லுது அப்படின்னா கிராம ஊராட்சி உருவாக்கம் பற்றி சொல்லுது. ஸோ அந்த குரூப் 1லலாம் கேட்டிருப்பாங்க தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டத்தில் அந்த சாப்டர் வைஸ் உங்களுக்கு வந்து கேட்டிருப்பாங்க. இந்த சாப்டர் எதை பற்றி சொல்லுது அப்படின்ற மாதிரி. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 பிரிவு 15 என்ன சொல்லுது அப்படின்னா ஊராட்சி ஒன்றியங்கள் உருவாக்கத்தை பற்றி சொல்லுது. பிரிவு 4 கிராம ஊராட்சி உருவாக்கம், பிரிவு 15 ஊராட்சி ஒன்றியங்கள் உருவாக்கம். அடுத்ததாக ஊராட்சி ஒன்றியங்கள் கிராம ஊராட்சிகளை 2ஆக பிரித்தல், இணைத்தல், மறுசீரமைத்தல். ஸோ 2024 புதுசாக 4 மாநகராட்சிகள் வந்து உருவாக்குனாங்க. திருவண்ணாமலை, நாமக்கல், புதுக்கோட்டை, காரைக்குடி. இந்த 4 மாநகராட்சியோடு சேர்த்து 43 கிராம ஊராட்சிகளை முழுமையாகவும் 3 கிராம ஊராட்சிகள் வந்து பகுதியாகவும் இணைக்கிறதுக்கான உத்தரவு வந்து அரசு வந்து வெளியிட்டிருந்தாங்க. இந்த 3 அடுக்கு ஊராட்சி அமைப்புகளில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது கிராம ஊராட்சிகள். தமிழ்நாட்டோடைய 37 கிராமப்புற மாவட்டங்களில் 38 மாவட்டங்கள் இருந்தாலும் சென்னை அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா முழுக்க நகரம். அது வந்து அங்கே கிராமங்கள் இல்லை அப்படின்றதுனால 37 கிராமப்புற மாவட்டங்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. 37 கிராமப்புற மாவட்டங்களில் 388 ஊராட்சி ஒன்றியங்களும் 79,026 குக்கிராமங்களும் 12,482 கிராம ஊராட்சிகளும் இருக்குது. தமிழ்நாட்டோடைய இப்போ ஸ்டேட்டஸ் இது. இவங்களுடைய பதவிக்காலம் அப்படின்னு பார்த்தோம்னா 5 ஆண்டுகள். அடுத்ததாக கிராம சபை பற்றி சொல்லியிருப்பாங்க. அரசியலமைப்பு சட்டத்தோடைய 243A பிரிவு எதை பற்றி சொல்லுது அப்படின்னா கிராம சபையை பற்றி சொல்லுது. இந்த கிராம சபையுடைய உறுப்பினர்கள் யார் அப்படின்னா அந்த கிராம ஊராட்சிக்கு உட்பட்ட எல்லா வாக்காளர்களும் அதோடைய உறுப்பினர்களாக இருப்பாங்க.
கிராம சபை வருஷத்துக்கு 4 முறை, அதாவது ஜனவரி 26, மே 1, ஆகஸ்ட் 15, அக்டோபர் 2 இந்த நாட்களில் நடத்தப்படணும்னு ஏற்கனவே வந்து அதில் குறிப்பிட்டிருக்கோம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கூடுதலாக உலக தண்ணீர் தினமான மார்ச் 22, உள்ளாட்சி தினமான நவம்பர் 1. ஸோ இதையும் வந்து சேர்த்து கிராம சபை கூட்டங்கள் வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி சேர்த்தாங்க. இதன்படி பார்த்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு தமிழ்நாட்டில் கிராம சபை கூட்டங்கள் 6 முறை நடைபெறுது. ஸோ அந்த கிராம சபை கூட்டங்கள் வந்து ஒழுங்காக நடைபெறுதா அப்படின்றத செக் பண்ணணும் இல்லையா? அதுக்காக நம்ம கிராம சபை அப்படின்ற கைபேசி செயலியை வந்து அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டம் அப்படின்னு பார்த்தோன்னா, தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 பிரிவு 240 கீழே. ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆர்டிக்கலையும் இதையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. இது தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் பிரிவு 240. ஸோ இந்த சட்டத்தின்படி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிராம ஊராட்சியும் ஒவ்வொரு ஆண்டும் கிராம ஊராட்சிக்கான வளர்ச்சி திட்டத்தை வந்து தயார் செய்யணும். அடுத்து வரக்கூடிய நிதியாண்டுக்கு மற்ற துறைகளோட ஒருங்கிணைப்போட கிராம வளர்ச்சிக்கான திட்டமிடல் பணிகளையும் வந்து மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பிரிவு. இதே போல் எல்லா துறைகளையும் ஒருங்கிணைச்சு 2030க்குள்ளே கிராம ஊராட்சிகளை வந்து வளர்ச்சி அடைந்த கிராம ஊராட்சிகளாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி இலக்கு நிர்ணயிச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக எஸ்டிஜி பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ 17 நிலையான வளர்ச்சி இலக்குகள், அதில் ஊராட்சிகள் மூலமாக இலக்குகள் வந்து அடையிறத நோக்கமாக கொண்டு தான் எல்எஸ்டிஜி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. லோக்கலைசேஷன் ஆஃப் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 9 கருப்பொருட்களாக அதை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வறுமை இல்லாத மேம்படுத்தப்பட்ட வாழ்வாதாரம் கொண்ட ஊராட்சி, நலவாழ்வு ஊராட்சி, குழந்தைகள் நேய ஊராட்சி, நீரில் தன்னிறைவு அடைந்த ஊராட்சி, தூய்மையான மற்றும் பசுமையான ஊராட்சி, உட்கட்டமைப்பில் தன்னிறைவு அடைந்த ஊராட்சி, சமூக நீதி சமூக பாதுகாப்பு உள்ள ஊராட்சி, நல் ஆளுமை உள்ள ஊராட்சி, மகளிர் நேய ஊராட்சி. ஸோ இப்படி 9 கருப்பொருட்களாக பிரித்து அதன் அடிப்படையில் எஸ்டிஜியை வந்து அடையணும் அப்படிங்கிறது தான். ஸோ ஊராட்சி ஒன்றியங்கள், முன்ன கிராம ஊராட்சிகள் பார்த்தோம். ஊராட்சி ஒன்றியங்கள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 388 ஊராட்சி ஒன்றியங்கள் வந்து இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியங்களும் குறைந்தபட்சம் 5000 மக்கள் தொகையை கொண்ட 6471 ஊராட்சி ஒன்றிய வார்டுகளை வந்து பிரிச்சிருக்காங்க. இந்த வார்டுகளுக்கான உறுப்பினர்கள் பார்த்தோம் அப்படின்னா அந்தந்த மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இவங்களுடைய தலைவர்கள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா வார்டு உறுப்பினர்களால் மறைமுக தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இந்த அமைப்புக்கான நிதி அப்படின்னு பார்த்தோன்னா ஊராட்சி ஒன்றிய குழுவுக்கு வரி விதிக்கக்கூடிய அதிகாரம் கிடையாது. கட்டணங்கள், வாடகை, குத்தகை, அபராதம், தண்டத்தீர்வை இதன் மூலமாக ஊராட்சி ஒன்றியங்களுக்கான வருவாய் வந்து வருது. 6வது மாநில நிதிக்குழு ஆணையத்தோட பரிந்துரைகளின் அடிப்படையில் ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியத்துக்கும் வருஷத்துக்கு குறைந்தபட்சம் 40 லட்சம் வந்து மானியம் வழங்குறாங்க. 15வது ஒன்றிய நிதிக்குழு ஆணையத்தோட பரிந்துரையின் அடிப்படையில் மொத்த ஒதுக்கீட்டில் 15% ஊராட்சி ஒன்றியங்களுக்கு வந்து வழங்கப்படுது. அடுத்ததாக மாவட்ட ஊராட்சி அப்படின்னு எடுத்துட்டோன்னா தமிழ்நாட்டில் 36 மாவட்ட ஊராட்சிகள் வந்து இருக்குது. ஸோ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு மாவட்ட ஊராட்சி வந்து அமைக்கப்படுது. அப்படி பார்த்தோம்னா 38 வரணும். நம்ம ஏற்கனவே சொன்னோம் சென்னை வந்து பெருநகர மாநகராட்சி. ஸோ அங்கே வந்து ஊரக உள்ளாட்சி அமைப்புகள் எதுவுமே இருக்காது. அதனால் அதை வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இப்போ லாஸ்ட்டாக உருவாக்கின மாவட்டமான மயிலாடுதுறை, அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் எல்லைகளை வந்து சரியாக பிரிக்காமல் இருக்காங்க. ஸோ அடுத்த உள்ளாட்சி தேர்தலுக்கு அப்புறமா அந்த மயிலாடுதுறைக்கான மாவட்ட ஊராட்சி வந்து அமைக்கப்படும் அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ அப்போ 36 மாவட்ட ஊராட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ ஒரு மாவட்டத்துக்கும் ஒரு மாவட்ட ஊராட்சி அமைக்கணும் அப்படின்னு எங்கே இருக்குது அப்படின்னா தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 பிரிவு 24 சொல்லுது. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த அமைப்புடைய உறுப்பினர்கள் மக்களால் நேரடியாக வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதே நேரத்தில் மாவட்ட ஊராட்சி தலைவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வார்டு உறுப்பினர்கள் இருப்பாங்களே அந்த வார்டு உறுப்பினர்களால் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, மறைமுக தேர்தல் மூலமாக. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 655 மாவட்ட ஊராட்சி வார்டுகள் வந்து இருக்குது. அடுத்ததாக இதுக்கான நிதி அப்படின்னு பார்த்தோன்னா மாவட்ட ஊராட்சிக்கும் வரி விதிக்கக்கூடிய அதிகாரம் இல்லை. ஸோ நம்ம 3 அடுக்குலேயே வரி விதிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு தான் இருக்குது அப்படின்னா கிராம ஊராட்சிக்கு மட்டும்தான். அப்போது மாவட்ட ஊராட்சிக்கு எப்படி வருமானம் அப்படின்னு பார்த்தோன்னா மாநில நிதி ஆணையம் மூலமாக கிடைக்கக்கூடிய மானியம்
ஸோ அதுதான் வந்து அவங்களுக்கு முதன்மை வருமான ஆதாரம். 2வது இவங்களுக்கு சொந்தமான நிலமோ இல்லை கட்டடமோ இருக்குது அப்படின்னா அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வருவாயும் வந்து முக்கியமான வருமானம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா மாவட்ட ஊராட்சிக்கு 6% வந்து ஒதுக்கீடு செய்யணும் அப்படின்னு சொல்லி மாநில நிதி ஆணையம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இதே போல் 15வது ஒன்றிய நிதி ஆணையம் வந்து இவங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா மொத்த நிதி ஒதுக்கீட்டில் 5% வந்து மாவட்ட ஊராட்சிகளுக்கு வந்து ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுபடி வந்து ஒதுக்கப்படுது. ஸோ மாநில நிதி ஆணையம் எவ்வளோ கொடுக்குறாங்க, 15th ஃபைனான்ஸ் கமிஷன் வந்து எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அடுத்ததாக ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுடைய நிதி ஆதாரங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் நம்ம சொன்ன மாதிரி கிராம உள்ளாட்சி அமைப்புகளோட 3 அடுக்கில் கிராம ஊராட்சிக்கு மட்டும்தான் வரி விதிக்கக்கூடிய அதிகாரம் இருக்குது. வரி விதிக்கவும் வசூலிக்கவும் அதிகாரம் பெற்ற ஒரே அமைப்பு அப்படின்னா கிராம ஊராட்சிகள் மட்டும்தான். அது எந்தெந்த ஆதாரங்கள்லேருந்து வருவாய் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மானியங்கள், வரி வருவாய், வரி அல்லாத வருவாய். கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான மானியங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து மாநில நிதி ஆணைய மானியம் 73வது சட்ட திருத்தம், அதுக்கப்புறமா தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 பிரிவு 198. இதன்படியெல்லாம் பார்த்திங்கன்னா 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிதி ஆணையம் வந்து அமைக்கப்படணும். அப்படி அமைக்கிற மாநிலங்களில் தமிழ்நாடும் ஒன்று. இதன்படி தமிழ்நாட்டில் இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 1994 இப்போ வரைக்கும் 6 மாநில நிதி ஆணையங்கள் வந்து அமைச்சிருக்கிறாங்க. இதில் கடைசியாக அமைக்கப்பட்ட இப்போ இருக்கக்கூடிய மாநில நிதி ஆணையம் அப்படின்னா 6வது மாநில நிதி ஆணையம் கிராமப்புற நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுடைய நிதிநிலையை மறு ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லி 2020 தமிழ்நாடு அரசு 6வது மாநில நிதி ஆணையத்தை வந்து அமைச்சாங்க. அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 2023 சட்டமன்றத்தில் வந்து சப்மிட் பண்ணாங்க. இந்த நிதி ஆணையத்துடைய முக்கியமான ரெக்கமெண்டேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா, அதாவது மாநில அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பரிந்துரைகள் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மாநிலத்தோடைய நிதி ஆணையத்துடைய பதவிக்காலம் அப்படின்னா 2022 to 23 27 to 28 வரைக்கும். இவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா மாநிலத்தோட சொந்த வரி வருவாய் இருக்கு இல்லையா, அதில் 10% உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வந்து பகிர்ந்தளிக்கணும் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணாங்க. 2வது கிராமப்புற நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு இடையிலான அந்த நிதி பகிர்வு விகிதம் அப்படின்னு பார்த்தோன்னா 51% கிராமப்புறத்துக்கும் 49% நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இதே போல் மாவட்ட ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், கிராம ஊராட்சிகளுக்கு இடையிலான அந்த முறை பார்த்தோம் அப்படின்னா 6:39:55 அப்படின்ற விகிதத்தில் இருக்கணும். அதாவது மாவட்ட ஊராட்சிகளுக்கு 6%, ஊராட்சி ஒன்றியங்களுக்கு 39%, கிராம ஊராட்சிக்கு 55% அப்படின்ற விகிதத்தில் நிதி மானியத்தை வந்து பகிர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அரசும் வந்து அதை உத்தரவிட்டிருக்கிறாங்க. இதே போல் 15th ஃபைனான்ஸ் கமிஷன் 15வது ஒன்றிய நிதிக்குழு மானியம் அப்படின்னு பார்த்தோன்னா இவங்களுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் பார்த்திங்கன்னா 2021 to 22 25 to 26 வரைக்கும் ஆனது. வரையறுக்கப்பட்ட நிதி மற்றும் வரையறுக்கப்படாத நிதி விகிதம் அப்படின்னா 60:40 அப்படின்றது தான். இந்த 3 அடுக்கு ஊராட்சி உள்ளாட்சி அமைப்புகளுக்கு பொறுத்த வரைக்கும் வெர்டிக்கல் ஷேரிங் எவ்வளவா வந்து பகிர்ந்தளிக்கப்படுது அப்படின்னா மாவட்ட ஊராட்சிகளுக்கு வந்து 5%, ஊராட்சி ஒன்றியங்களுக்கு 15%, கிராம ஊராட்சிகளுக்கு 80%. அடுத்ததாக சொந்த வருவாய் ஆதாரங்கள் அப்படின்னா வரி வருவாய் ஃபஸ்ட்டு. அதில் தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 படி பிரிவு 172 கிராம ஊராட்சிகளுக்கு வீட்டு வரி விதிக்கிறதுக்கான அதிகாரம் வந்து வழங்குது. இந்த பிரிவில் இருக்கக்கூடிய அந்த வீட்டு வரி அப்படின்ற சொல்ல பின்னாட்களில் வந்து சொத்து வரி அப்படின்னு சொல்லி மாற்றினாங்க. இதே போல் இந்த தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 பிரிவு 198B படி ஊராட்சி பகுதிகளில் பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் வந்து அவங்களுடைய சம்பளம் இல்லை ஊதியத்திலிருந்து செலுத்த வேண்டிய தொழில் வரியை வசூலிக்கக்கூடிய அதிகாரமும் யாருக்கு இருக்குது, கிராம ஊராட்சிகளுக்கு வந்து வழங்கப்படுது. வரி அல்லாத வருவாய் அப்படின்னு பார்த்தோன்னா கிராம ஊராட்சிகளுடைய வரி அல்லாத வருவாய் அப்படின்னா கட்டட வரைபட அனுமதி, அதுக்கப்புறம் மனைப்பிரிவு அங்கீகார கட்டணம், தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 6வது திருத்த சட்டத்தின் மூலமாக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய தொழிற்சாலை அனுமதி கட்டணம், அப்புறம் சந்தை கட்டணம், குடிநீர் கட்டணங்கள், தொழில் உரிம கட்டணம்,
வண்டி நிலையத்திற்கான கட்டணம், வெஹிக்கிள் பார்க்கிங் ஃபீஸு, அப்புறம் சமூக காடுகள் ஏலம், சோஷியல் ஃபாரஸ்ட்ரி ஆக்ஷன்ஸ், இதே போல் மீன் பாசி குத்தகை, ஃபிஷிங் லீஸ் ரெவென்யூஸ், சந்தைகள், அப்புறம் கண்காட்சியிலிருந்து வரக்கூடிய வருவாய், படகு குளம் கட்டணம், போட் சார்ஜஸ், அபராதங்கள் மற்றும் தண்ட தீர்வை, பெனாலிட்டிஸ் அண்ட் ஃபைன்ஸ், சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் கட்டணம் மற்றும் உரிமத்தொகை, மைனிங், அப்புறம் மினரல் எக்ஸ்ட்ராக்ஷன் ஃபீஸு, ரெண்டல் அமௌண்ட்ஸு, இதன் மூலமாக வரி அல்லாத வருவாய் வந்து கிராம ஊராட்சிகளுக்கு வருமானம் வந்து கிடைக்குது. இந்த ஆதாரங்கள்லேருந்து கிடைக்குது. இது மட்டும் இல்லாமல் ஒருங்கிணைந்த ஒப்படைக்கப்பட்ட வருவாய் ஒன்று இருக்குது, பூல்டு அசைன்டு ரெவென்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பதிவுத்துறையோடைய முத்திரைத்தாள் கட்டணம், ஸ்டாம்ப் டியூட்டி இருக்கு இல்லையா, அதுலேருந்து வரக்கூடிய அடிஷ்னல் டேக்ஸஸ், முத்திரைத்தாள் கட்டணம் மீதான கூடுதல் வரி வருவாய் கிராம உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வந்து மாநில அளவில் தொகுக்கப்பட்டு ஒப்படைக்கப்பட்ட வரி வருவாயை வந்து விடுவிக்கிறாங்க. கிராம ஊராட்சிகள், ஊராட்சி ஒன்றியங்களுக்கான இந்த நிதி வந்து பகிர்ந்தளிக்கப்படுது. அடுத்ததான் இந்த டிபார்ட்மெண்ட்டோடைய இனிஷியேட்டிவ் அப்படின்னு பார்த்தோன்னா பஞ்சாயத் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், ஊராட்சிகளின் வளர்ச்சி குறியீடு. இது என்ன அப்படின்னா, இந்த ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா எஸ்டிஜி, ஸோ அது வந்து எந்த லெவலில் இருக்குது, முன்னேற்றம் அடைஞ்சிருக்குது, அதை அளவீடு உள்ளூர் லெவலில் வந்து அதை அளவீடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த இண்டெக்ஸை வந்து செயல்படுத்துகிறாங்க. இதை வந்து கண்காணிக்கணும், ஆய்வு மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இந்த ஊராட்சிகள் வளர்ச்சி குறியீடு வந்து வகுக்கப்பட்டிருக்கு. மாநிலத்துக்கான ஊராட்சிகளுடைய மேம்பாடு குறியீடு 574 உள்ளூர் குறியீடுகள், 138 உள்ளூர் இலக்குகள், 638 தனித்துவமான தரவு புள்ளிகள், யூனிக் டேட்டா பாயிண்ட்ஸ். ஸோ இதன் மூலமாக அந்த எல்எஸ்டிஜியோட முன்னேற்றத்தை வந்து கண்காணிக்கிறாங்க. இந்த எல்எஸ்டிஜியை பொறுத்து அது எவ்வளோ வந்து முன்னேற்றம் இருக்குது அப்படின்றத பொறுத்து ஸ்கோர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதுதான் உள்ளூர் குறியீடு கட்டமைப்பு மதிப்பெண்கள், லோக்கல் இண்டிகேட்டர் ஃப்ரேம் ஒர்க் ஸ்கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது A+ அச்சீவர், 90 பாயிண்ட்டுகளுக்கு மேலே இருந்தாங்க அப்படின்னா A+, அதுக்கப்புறம் 75 to 90க்குள்ளே இருந்தாங்க அப்படின்னா லீடிங் பர்ஃபார்மர், அதுக்கப்புறம் 60 to 75 இருந்தாங்க அப்படின்னா B பர்ஃபார்மர், 40 to 60க்குள்ளே இருந்தாங்கன்னா C ஆஸ்பிரண்ட், 0 to 40க்குள்ளே இருக்கிறது எல்லாமே D ஸ்டார்டர் அப்படின்னு, தொடக்க நிலையாளர் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி மதிப்பெண்கள் வந்து வழங்கப்படுது. இதே போல் யூனியன் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் பார்த்தோம் அப்படின்னா மாநிலங்களின் ஊராட்சிகளுக்கான அதிகார பகிர்வு குறியீடு தரவரிசை அப்படின்னு ஒரு அறிக்கை வந்து ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு வருஷமும் வந்து வெளியிடுவாங்க. லாஸ்ட்டாக கூட February 2025 2024க்கான ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ஸ்டேட்டஸ் ஆஃப் டெவல்யூஷன் டு பஞ்சாயத்ஸ் இன் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி. எதுக்காக வெளியிடுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஊராட்சிகளுடைய செயல்பாடுகள் வந்து எப்படி இருக்குது, ஊராட்சிகளுக்கு அதிகாரங்களையும் வளங்களையும் பகிர்ந்தளிப்பதில் மாநிலத்தோட ஒட்டுமொத்த செயல்திறன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மதிப்பீடு பண்ணி தான் இந்த ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் தமிழ்நாடு வந்து ஓவரால் ரேட்டிங் இண்டெக்ஸில் ஒட்டுமொத்த மதிப்பீடுகள் குறியீட்டில் 3வது இடத்துல தமிழ்நாடு இருக்குது. செயல்பாடுகள் குறியீடு ஃபங்க்ஷன்ஸ் டைமென்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அதில் வந்து முதல் இடத்துலையும், கெப்பாசிட்டி பில்டிங் அண்ட் ஃபங்க்ஷனரிஸ் திறன் மற்றும் செயல்பாட்டு கட்டமைப்பில் 2வது இடத்துலையும், ஃபைனான்சஸ் நிதியில் 3வது இடத்துலையும் தமிழ்நாடு இருந்தது. ஸோ ஒட்டுமொத்த மதிப்பீடுகள் அடிப்படையில் தமிழ்நாடு வந்து 3வது இடத்துல இருந்தது. அடுத்ததாக சிறந்த தேசிய ஊராட்சிகளுக்கான விருதுகள், சிறப்பாக செயல்படக்கூடிய ஊராட்சி அமைப்புகளை அங்கீகரிக்கிற வகையில் அவங்களுக்கு விருதுகளும் ஊக்கத்தொகையும் வந்து வழங்கப்படுது. இந்த விருதுகளை யார் வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் தான். எந்தெந்த பெயர்களில் வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா தீன் தயாள் உபாத்யாய பஞ்சாயத் சஷக்த் விகாஸ் புரஸ்கார் அப்படின்ற விருது வழங்குறாங்க. இது எதுக்காக அப்படின்னா உள்ளூர் நிலையான வளர்ச்சி குறிக்கோள்கள் அடிப்படையில் சிறந்த செயல்திறன் மிக்க கிராம ஊராட்சிகளுக்கு வந்து இந்த விருது வழங்கப்படுது. இதே போல் நானாஜி தேஷ்முக் சர்வோத்தம் பஞ்சாயத் சஷக்த் விகாஸ் புரஸ்கார் அப்படின்ற விருது, இது எதுக்காக அப்படின்னா ஒட்டுமொத்த தலைப்பில் உள்ளூர் நிலையான வளர்ச்சி குறிக்கோள்களில் மேலே வந்து சொன்னது குறிப்பிட்ட தலைப்புகளில், இங்கே வந்து ஒட்டுமொத்த தலைப்புகளில் செயல்திறன் அடிப்படையில் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒவ்வொரு கிராம ஊராட்சிகளுக்கும் வந்து வழங்கப்படுது. 3வதாக பசுமை முன்னெடுப்பு திட்டங்களோட தொடர்புடைய சிறப்பு விருதுகள் அப்படின்னு பார்த்தோன்னா கிராம் ஊர்ஜா ஸ்வராஜ் விசேஷ் பஞ்சாயத் புரஸ்கார், கார்பன் நியூட்ரல் விசேஷ் பஞ்சாயத் புரஸ்கார் அப்படின்னு சொல்லி
பசுமை முன்னெடுப்பு திட்டங்களோடு வழங்கப்படக்கூடிய விருதுகள் இது 2ம். ஸோ இதன்படி 2023 to 24க்கான அந்த தீன் தயாள் உபாத்யாய பஞ்சாயத் சஷக்த் விகாஸ் புரஸ்கார் பிரிவின் கீழே கோவை மாவட்டம் மதுக்கரை ஒன்றியத்தோடைய பிச்சனூர் கிராம ஊராட்சி நல் ஆளுமை இருக்கக்கூடிய கிராம ஊராட்சி அப்படின்ற கருப்பொருளில் தேசிய அளவில் முதல் பரிசு வந்து வாங்கியிருக்கு. ஸோ குறிப்பிட்ட தலைப்புகளில் இந்த விருது வந்து வழங்கினாங்க. அது 2023 to 24க்கானது கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிச்சனூர் கிராம ஊராட்சி. இதே போல் 2024 to 25 தீன் தயாள் உபாத்யாய பஞ்சாயத் சஷக்த் விகாஸ் புரஸ்கார் பிரிவில் கோயம்புத்தூர் மாவட்டம் எஸ்எஸ் குளம் ஒன்றியத்தோட கீரநத்தம் கிராம ஊராட்சிக்கு வந்து உள்கட்டமைப்பில் தன்னிறைவு பெற்ற ஊராட்சி அப்படின்ற கருப்பொருளில் முதல் பரிசு வந்து கொடுத்துருந்தாங்க. தென்காசி மாவட்டம் குருவிக்குளம் ஒன்றியத்தோட வரகனூர் கிராம ஊராட்சிக்கு மகளிர் நேய கிராம ஊராட்சி அப்படின்ற கருப்பொருளில் 3வது பரிசு 2024 to 25 கொடுத்துருந்தாங்க. அடுத்ததாக இந்த டிபார்ட்மெண்ட் செயல்படுத்தக்கூடிய மாநில அரசு திட்டங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் செகண்ட் ஃபேஸ். ஃபஸ்ட் ஃபேஸ் பார்த்திங்க அப்படின்னா 2006 அறிவித்தாங்க. அதுக்கப்புறம் 2011 வரைக்கும் இருந்தது. அது 5 ஆண்டு காலத்துக்கு இருந்தது. ஸோ அந்த டைமில் கிராம ஊராட்சிகளுக்கு தேவையான அடிப்படை உள்கட்டமைப்பு வசதிகளை வந்து மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பித்தாங்க. ஸோ அதுதான் முக்கியமான நோக்கம் இதுக்கு. ஆரம்பித்ததோடு இல்லாமல் ஒவ்வொரு கிராம ஊராட்சிக்கும் வருஷத்துக்கு 20 லட்சம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கீடு பண்ணாங்க. இந்த திட்டத்தின் மூலமாக குளங்கள் புனரமைக்கிறது, தளவாட பொருட்கள், அப்புறம் நூலகங்கள் அமைக்கிறது, சுடுகாடுகளை உருவாக்குறது, மேம்படுத்துறது, பள்ளி சமுதாய விளையாட்டு மையங்கள் அமைக்கிறது, இதெல்லாம் வந்து இந்த திட்டத்தின் கீழே பண்ணாங்க. இப்போ செகண்ட் ஃபேஸ் பார்த்திங்க அப்படின்னா 2021 to 22 மறுபடியும் இந்த திட்டத்தை வந்து ஆரம்பித்தாங்க. ஸோ எல்லா கிராம ஊராட்சிகளுக்கும் சமமாக வளங்களை பகிர்ந்தளிக்கிறது மூலமாக மனிதவள மேம்பாடு, சமூக வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, சுற்றுப்புற சூழல் மேம்பாடு, சமூக பாதுகாப்பு, சிறந்த நிர்வாகம் இதெல்லாம் உள்ளடக்கின முழுமையான வளர்ச்சியை உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த திட்டத்தை வந்து மறுபடியும் கொண்டு வந்தாங்க. 2021 to 22 2025 to 26 வரைக்கும் 5 ஆண்டுகளில் ஒவ்வொரு கிராமங்கள்லையும் இந்த திட்டம் வந்து நிறைவேற்றப்படும். ஸோ இந்த திட்டத்தின் கீழே நூலகங்கள் அமைக்கப்படும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அட்டவணை 11 அதில் விதிகள் 243G, அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 பிரிவு 111 இது என்ன சொல்லுது அப்படின்னா, கிராமங்களில் நூலகங்கள் அல்லது வாசிப்பறைகளை திறக்கிறதுக்கும் அதை பராமரிக்கிறதுக்கும் கிராம ஊராட்சிக்கு வந்து அதிகாரம் வழங்கக்கூடிய பிரிவு தான் இது. அடுத்ததாக வீட்டு வசதி திட்டங்கள். அதில் வந்து கலைஞரின் கனவு இல்லம் வந்து வந்துடும். 1975 குடிசை வீடுகளுக்கு மாற்றாக நிரந்தர வீடுகள் கட்டக்கூடிய ஒரு திட்டம் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. குடிசை இல்லா தமிழ்நாடு அப்படின்ற இலக்கை வந்து அடையணும் அப்படின்னு சொல்லி 2010 கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் வந்து செயல்படுத்தினாங்க. ஸோ இதே மாதிரியான ஒரு எய்ம் தான் 2030க்குள்ளே, அதாவது ஊரக பகுதிகளில் இருக்கக்கூடிய குடிசைகளுக்கு மாற்றாக பாதுகாப்பான நிலையான காங்கிரீட் வீடுகள் அமைச்சு குடிசையில்லா தமிழ்நாடு அப்படின்ற இலக்கை 2030க்குள்ளே அடையணும் அப்படின்னு சொல்லி 2024 to 25 அதில் அந்த வரவு செலவு உரையில் வந்து சொல்லியிருந்தாங்க. 8 லட்சம் காங்கிரீட் வீடுகள் வந்து கட்டப்படும்னு அறிவித்தாங்க. அது வந்து முதல் கட்டமாக 2024 to 25 1 லட்சம் வீடுகள் கட்டுறதுக்கான திட்டத்தை, கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தை வந்து தொடங்கி வச்சுருந்தாங்க. இதுக்கான அலகு தொகை, அதாவது எவ்வளோ வந்து மானியமாக வழங்கப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு வீட்டுக்கு 3.5 லட்சம் வந்து மானியமாக வழங்கப்படுது. அடுத்ததாக புதிய சமத்துவபுரங்கள் அமைத்தல் அப்படின்னு பார்த்தோன்னா, பெரியார் நினைவு சமத்துவபுரம் இந்த திட்டத்தின் கீழே 2023 to 24 8 சமத்துவபுரங்கள் கட்டுறதுக்கு அரசாணை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இதில் இந்த சமத்துவபுரங்கள் கட்டுறாங்க இல்லையா, அதில் ஆதி திராவிடர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், இதர வகுப்பினருக்கு வந்து எத்தனை விகிதத்தில் அந்த வீடுகள் வந்து ஒதுக்கீடு செய்யப்படுது அப்படின்னா 40:25:25:10. ஆதி திராவிடர்களாக இருந்தால் 40%, மிகவும் பிற்படுத்தப்பட்டோராக இருந்தால் 25%, பிற்படுத்தப்பட்டோர் 25%, இதர வகுப்பாருக்கு 10% அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. ஸோ சமூக நீதியை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தந்தை பெரியாரின் பெயரில் இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்திகிட்டு இருக்காங்க.
அடுத்ததா இலங்கை தமிழர்களுக்கான வீட்டு வசதி திட்டம். ஸோ அயலக தமிழர் நலன் மறுவாழ்வுத்துறையின் மூலமாக இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தப்படுது. முதல் கட்டமாக 19 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய 32 மறுவாழ்வு முகாம்களில் 3510 வீடுகள் வந்து கட்டுறதுக்கான நிதி வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது. அடுத்ததாக சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டம், மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கான்ஸ்டியூவன்சி டெவலப்மெண்ட் ஸ்கீம். நம்ம இதே மாதிரி தான் நாடாளுமன்றத்துக்கான ஒரு ஸ்கீமை வந்து பார்த்துருப்போம் சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டோடைய பாலிசி நோட்டில். அதே மாதிரி தான் இது வந்து மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டம். இது எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா 1997 to 98 ஆரம்பித்தாங்க. ஒரு தொகுதிக்கு 25 லட்சம் வந்து நிதி கொடுத்துருந்தாங்க. நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்தந்த சட்டமன்ற தொகுதிகளில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அந்த பகுதிகளில் உள்கட்டமைப்பு வசதிகளை வந்து மேம்படுத்தி தரணும். அதுதான் அவங்களுடைய வேலை. அதுதான். ஸோ இது வந்து முழுக்க முழுக்க தமிழக அரசால் நிதி அளிக்கக்கூடிய ஒரு திட்டம் இது. இது ஊரக பகுதிகளில் மட்டும் இல்லை, ஊரக நகர்ப்புற பகுதிகள்லையும் இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க. அடுத்ததான் நமக்கு நாமே திட்டம் ஊரக பகுதிகளில். அப்போது முதல்வராக அந்த மு கருணாநிதி அவர்களெல்லாம் 1997 to 98 நிதிநிலை அறிக்கையில் இந்த மாதிரி அறிவிச்சிருப்பார். அதாவது பொதுமக்களோட பங்கேற்போட பொது சொத்துக்களை வந்து உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த நமக்கு நாமே திட்டம் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கும். நோக்கம் என்ன? ஊரக மக்களுடைய சுய உதவி தன்னம்பிக்கை மனப்பான்மையை ஊக்குவிக்கிறதும் வலுப்படுத்துறதும் இந்த திட்டத்துடைய முக்கிய நோக்கமாகும். ஸோ இது வந்து திட்டமிடுதலில் ஸ்டார்ட் பண்ணி வள ஆதாரங்களை திரட்டுறது, அதை செயல்படுத்துறது, அதோடைய பராமரிப்பு நிலை வரைக்கும் வளர்ச்சி செயல்பாட்டில் சமூகத்தை நேரடியாக ஈடுபடுத்தணும் அப்படிங்கிறது இந்த திட்டத்துடைய முக்கிய நோக்கம். சிறப்பு அம்சங்கள் அப்படின்னா தனிநபர்கள் இல்லை குழுக்கள், அமைப்புகள், வணிக நிறுவனங்கள், பொதுமக்கள் பணிகளுக்கான செலவில் குறைந்தபட்சம் 1/3 பொதுமக்களோட பங்களிப்பு, மீதி வந்து அரசு வந்து செலுத்தும். ஸோ 2 பங்கு வந்து அரசு வந்து கொடுக்கும், 1 பங்கு பொதுமக்களுடைய நிதி. இதன் மூலமாக உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துறது. அடுத்ததாக கிராமப்புறங்களில் சாலைகளை வந்து மேம்படுத்தணும். ஸோ சாலை இணைப்பு வசதி இல்லாத கிராமங்களுக்கு வந்து சாலை இணைப்பு வசதி கொடுக்கணும். வணிகச்சந்தை, வாரச்சந்தை, பள்ளி, கல்லூரி, மருத்துவமனை இந்த மாதிரி முக்கியமான இடங்களுக்கு வந்து இணைப்பு சாலைகளை கொடுக்கணும். பேருந்து செல்லக்கூடிய எல்லா காலநிலைக்கும் ஏற்ற மாதிரியான சாலைகள் வந்து அமைக்கணும் அப்படின்னு சொல்லி செயல்படுத்திட்டு இருக்காங்க. இதுக்கான நிதி, அதாவது இந்த சாலைகள் மேம்பாட்டுக்கு தேவைப்படக்கூடிய நிதி எங்கேருந்து பெறப்படுது அப்படின்னா, முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம், 2வது நபார்டு ஊரக உள்கட்டமைப்பு வளர்ச்சி நிதி, 3வது பிரதம மந்திரி கிராம சாலை திட்டம், கிராம ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய பொது நிதி. ஸோ இந்த மாதிரியான திட்டங்கள் மூலமாக ஊரக சாலை மேம்பாட்டுக்கு தேவையான நிதி வந்து கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம். ஸோ இதை அறிமுகப்படுத்தினாங்க. அப்புறம் 2022 to 23, 23 to 24 இந்த 2 ஆண்டுகளில் வந்து 10,000 கிலோமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றிய கிராம ஊராட்சி சாலைகளை வந்து மேம்பாடு பண்ணோம் அப்படின்னு சொல்லி 4,000 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கியிருந்தாங்க. ஸோ ஏற்கனவே இருக்கக்கூடிய கிராம ஊராட்சி சாலைகளை மேம்படுத்துறது, வலுப்படுத்துறது, அதை பராமரிக்கிறது, இதுதான் இந்த திட்டத்துக்கான முக்கிய நோக்கம். இதே போல் தான் 24 to 25, 25 to 26 திரும்பவும் ஒரு 10,000 கிலோமீட்டருக்குன்னு சொல்லி 4,000 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கப்படும்னு அறிவிச்சிருந்தாங்க. அடுத்ததாக நபார்டு ஊரக உள்கட்டமைப்பு வளர்ச்சி நிதி, நபார்டு ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மாநில அரசுகளுக்கு உதவணும், ஊரக உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்பாடு செய்கிறதுல மாநில அரசுகளுக்கு உதவணும் அப்படின்னு சொல்லி இந்த திட்டங்களின் கீழே நிதி வழங்குறதுக்கு நபார்டு வங்கி மூலமாக ஊரக உள்கட்டமைப்பு வளர்ச்சி நிதி அப்படின்றத மத்திய அரசு வந்து அறிவிச்சிருந்தாங்க. ஸோ இந்த திட்டத்துக்கு தேவைப்படக்கூடிய மொத்த நிதியில் 20% மாநில அரசால் நேரடியாகவும், மீதம் இருக்கக்கூடிய 80% மாநில அரசால் நபார்டு வங்கிகிட்ட கடனாகவும் வந்து பெறப்படுது. அடுத்ததாக பள்ளி உள்கட்டமைப்பு குழந்தைநேய பள்ளி உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம், ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சைல்ட் ஃப்ரெண்ட்லி ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஸ்கீம். 2022 to 23 புது வகுப்பறைகள் தேவைக்கான இடைவெளியை குறைக்கணும். கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றிய தொடக்க நடுநிலை பள்ளிகளில் புதுசாக இல்லை கூடுதலாக குழந்தைநேய வகுப்பறை கட்டணங்களை கட்டணும் அப்படின்னு சொல்லி தான்
இந்த திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. பிற துறைகளுடன் ஒருங்கிணைந்து செயல்படுத்தப்படும் உள்கட்டமைப்பு திட்டங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, அதில் ஃபஸ்ட்டு வந்து அயோத்திதாஸ் பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம். ஸோ ஆதிதிராவிடர் பழங்குடியினர் நலத்துறை மூலமாக ஆதிதிராவிட குடியிருப்புகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், குடிநீர் வழங்குறது, தெருவிளக்கு அமைக்கிறது, இணைப்பு சாலைகள், தெருக்களை மேம்படுத்துறது, பொது கழிப்பறை, அதுக்கப்புறம் எரிமேடைக்கு அணுகு சாலை, விளையாட்டு மைதானங்கள் வந்து அமைக்கிறது, இந்த மாதிரியான பணிகளை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்டது தான் அயோத்திதாசர் பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிறது. இந்த திட்டத்துக்கான கிராமங்கள் வந்து ஆதிதிராவிடர் மக்கள் தொகைக்கு ஏற்ப அதன் அடிப்படையில் வந்து தேர்ந்தெடுக்கப்படுது. அடுத்ததாக ஒன்றிய அரசு பங்களிப்போடு செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள், சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம். ஸோ இதோட பேரை வந்து மாற்றினாங்க. அது என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த திட்டம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 2/2/2006 இந்த திட்டத்தை வந்து தொடங்கினாங்க. ஸோ ஒவ்வொரு நிதியாண்டுலேயும் ஊரக பகுதிகளில் இந்த திறன் சாரா உடல் உழைப்பை மேற்கொள்ள விருப்பம் இருக்கிறவங்க, வயது வந்தவங்க, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 100 நாட்களுக்கு வந்து வேலை வாய்ப்பை அளிக்கிறதுக்கான திட்டம் இது. ஸோ அதன் மூலமாக நிர்ணயிக்கப்பட்ட தரமான நிலையான சொத்துக்களை வந்து உருவாக்கணும். அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கான அடிப்படை வளத்தை வந்து வலுப்படுத்தணும். சமூகத்தின் அனைத்து பிரிவினரையும் உள்ளடக்குவதை உறுதி செய்தல், இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட். அப்புறம் ஊராட்சி அமைப்புகளை வந்து வலுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் இதை ஆரம்பித்தாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முதல் கட்டமாக 2/2/2006 கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, நாகப்பட்டினம், திண்டுக்கல், சிவகங்கை இந்த 6 மாவட்டங்களில் இந்த திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. 2வது கட்டமாக பார்த்திங்க அப்படின்னா தஞ்சாவூர், திருவாரூர், திருநெல்வேலி, கரூர் இந்த 4 மாவட்டங்களில் தொடங்கினாங்க. 1/4/2008 இருந்து தமிழகத்தோடைய மற்ற எல்லா மாவட்டங்களுக்கும் இதை வந்து இந்த திட்டத்தை விரிவுபடுத்தினாங்க. இந்த திட்டத்துக்கூட பசுமை தமிழகம் இயக்கத்தை வந்து ஒருங்கிணைக்கிறாங்க. ஸோ ஊரக வளர்ச்சி ஊராட்சி துறையின் கீழே மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம், வனத்துறையின் கீழே இயங்கக்கூடிய பசுமை தமிழகம் இயக்கம், இது ரெண்டையும் வந்து ஒருங்கிணைச்சு நாற்றாங்கால் பண்ணைகளில் மரக்கன்றுகள் வளர்க்குறதையும் மரக்கன்றுகள் நடுவதையும் தமிழக அரசு வந்து மேற்கொண்டு இருக்காங்க. இதை மானிட்டர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நேஷ்னல் மொபைல் மானிட்டரிங் சிஸ்டம் அப்படிங்கிறத வந்து ஆப்பை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க யூனியன் கவர்மெண்ட். எப்போ அப்படின்னா 21 May 2021 வந்து இந்த ஆப்பை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. சமூக தணிக்கைக்கான நிறுவன அமைப்புகள் அப்படின்னு பார்த்தோன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் சரி, மற்ற திட்டங்களுக்கும் சரி, சமூக தணிக்கை சங்கம் வந்து இருக்குது. சாஸ்டா அப்படின்னு சொல்லுவாங்க, சோஷியல் ஆடிட் சொசைட்டி ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிறது தான். இது எப்போ வந்து ஆரம்பித்தாங்க அப்படின்னா, தமிழ்நாடு சொசைட்டிஸ் ஆக்ட் 1975, தமிழ்நாடு சங்கங்கள் பதிவு சட்டம் 1975 கீழே இது வந்து ரெஜிஸ்டர் பண்ணி மத்திய அரசோட வழிகாட்டுதல் படி இந்த சமூக தணிக்கைக்கான நிறுவனம் வந்து இயங்கிட்டு வருது. பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டம், 15வது நிதிக்குழு, இந்த மாதிரியான திட்டங்களுக்கும் இந்த சமூக தணிக்கை வந்து சோஷியல் ஆடிட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததாக கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்துடன் ஒருங்கிணைப்பு. ஸோ வேளாண்மை உழவர் நலத்துறை வந்து பார்த்திங்க அப்படின்னா கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அதை தான் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் செகண்ட் ஃபேஸோட செயல்படுத்திட்டு வராங்க. ஸோ 2 திட்டத்தையும் வந்து ஒருங்கிணைச்சு செயல்படுத்திகிட்ருக்காங்க. இதே போல் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தோட குறிப்பிடத்தக்க பகுதி ஒரு சிலது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட கூறுகளோடு இணைச்சிருக்கிறாங்க. குறிப்பாக என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நீர்வள பாதுகாப்பு பணிகளான தடுப்பானைகள், பண்ணை குட்டைகள், அகழிகள், அமிழ்ந்த குழிகள், மீள் நிரப்புத்தண்டை, இந்த மாதிரி பணிகளை வந்து இந்த 2 ஸ்கீமையும் மெர்ஜ் பண்ணி பண்ணிகிட்ருக்குறாங்க. அடுத்ததாக யுக்தாரா வலைத்தளம், மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்டு தான் இதை வந்து லான்ச் பண்ணிடுவாங்க. இந்த போர்ட்டல் யுக்தாரா போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து GI பேஸ்டு. எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கிராம பஞ்சாயத்து பிளானிங் ப்ரிப்பரேஷனுக்கு வந்து இது யூஸ் பண்ணுறாங்க. புவியியல் தகவல் அமைப்பு அடிப்படையிலான கிராம ஊராட்சிகளுக்கான திட்டமிடுதலை தயாரிப்பதற்கான ஒரு தளம்.
ஸோ அந்த போர்ட்டல் என்ன பண்ணும் அப்படின்னா, ரிமோட் சென்சிங் டூல்ஸ் யூஸ் பண்ணி தொலை உணர்தல் கருவிகளை பயன்படுத்தி ஒருங்கிணைந்த இயற்கை வள மேலாண்மை பணிகளுக்கு வந்து லொக்கேஷனை ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துரும். ஸோ இது எல்லாமே வந்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழே தான் செயல்படுத்துகிறாங்க. ஸோ அதுக்கு வந்து லொக்கேஷன் செலக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இந்த ஜிஐ பேஸ்டு இப்தாரா போர்ட்டல் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது அனைவருக்கும் வீடு பிரதம மந்திரி ஊரக குடியிருப்பு திட்டம், ஹவுசிங் ஃபார் ஆல், பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின். ஸோ இந்த திட்டத்தை மத்திய அரசு 2016 to 17 அந்த நிதியாண்டுலேருந்து செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுக்கான நிதி பகிர்வு அப்படின்னு பார்த்தோன்னா 60:40 அப்படிங்கிறது தான். தமிழ்நாட்டில் இந்த ரேஷியோ எப்படி இருக்குது அப்படின்னா 39:61 அப்படின்னு இருக்குது. 39 வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டு, ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபண்ட் பார்த்தோம் அப்படின்னா 61%. இந்த ஸ்கீமோடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அனைவருக்கும் வீடு அப்படின்ற இலக்கை அடையிறதுக்கு ஏழை குடும்பங்கள், கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய குடிசைகள், அப்புறம் டேமேஜ் ஆன இதெல்லாம் இருக்கும் இல்லையா வீடுகள், அதில் அந்த குடும்பங்களுக்கான அடிப்படை வசதிகளுடன் கூடிய நிலையான வீடுகளை வந்து வழங்கணும் அப்படிங்கிறது இந்த திட்டத்தோடைய நோக்கம். வீட்டு வசதி திட்டத்துக்கு மாநில அரசோடைய பங்களிப்பு அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம், தூய்மை பாரத இயக்கம், இந்த திட்டங்களை ஒருங்கிணைக்கிறது மூலமாக தமிழ்நாட்டில் ஒரு வீட்டுக்கான அலகு தொகை இந்த திட்டத்தின் கீழே எவ்வளோ வழங்கப்படுது அப்படின்னா 2.83 லட்சம் வந்து வழங்கப்படுது அனைவருக்கும் வீடு அப்படின்ற திட்டத்தின் கீழே. அடுத்ததாக பிஎம் ஜன்மன், பிரதான் மந்திரி ஜன்ஜாதி ஆதிவாசி நியாய மகா அபியான், பண்டைய பழங்குடியினருக்கான பிரதம மந்திரியின் பெரும் திட்டம். ஸோ இது சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் பாலிசி நோட்லேயும் பார்த்துருப்போம். பழங்குடியினர் நல அமைச்சகம் இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களுடைய சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்தணும், அவங்களுக்கு தேவையான எல்லா அடிப்படை வசதிகளும் வந்து கிடைக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த பிஎம் ஜன்மன் அப்படிங்கிறது. பிரதம மந்திரி ஊரக குடியிருப்பு திட்டத்தில் இருக்கக்கூடிய வழிமுறைகளில் குறிப்பிட்ட சில மாற்றங்களோட பழங்குடியின மக்களுக்கான வீட்டு வசதி திட்டத்தை மத்திய அரசோடைய ஊரக வளர்ச்சி அமைச்சகம் வந்து அனுமதிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் 21 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய 6 பழங்குடியின பிரிவுகளான இருளர், காட்டுநாயக்கன், கோட்டா, குறும்பா, பனியன், தோடா, இவங்களாம் வந்து இந்த திட்டத்தின் கீழே வீட்டு வசதி பெறத்துக்கு தகுதி உடையவங்க. இவங்களை எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, மத்திய அரசோடைய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சகமும் பழங்குடியின நல அமைச்சகமும் கிராம அளவில் ஒரு கணக்கெடுப்பு நடத்துவாங்க. அதாவது அழிவின் விளிம்பில் உள்ள பழங்குடியின குடும்பங்கள் வசிக்கும் கிராமங்கள் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் வந்து அந்த விளிம்பு நிலையில் இருக்கிறாங்களோ பழங்குடியினர், அவங்களுடைய பட்டியலை ஆவாஸ் அப்படின்ற ஆப்பில் வந்து அப்லோட் பண்ணி விடுவாங்க. ஸோ அதன்படி தகுதியான குடும்பங்கள்லாம் வந்து கண்டறிஞ்சு அவங்களுக்கு வந்து இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துகிறாங்க. பழங்குடியின குடும்பங்களுக்கான வீடுகள் கட்டித்தரக்கூடிய திட்டம் வந்து செயல்படுத்தப்படுது. வீடுகள் வந்து கட்டுறதுக்கான அனுமதி வழங்கப்படுது. அடுத்ததாக இந்த திட்டத்தோடைய செயலாக்க காலம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆரம்பித்தது டிசம்பர் 2023, 3 ஆண்டுகள், அதாவது 2025 to 26 வரைக்கும் இந்த திட்டம் செயல்பாட்டில் இருக்கும். நிதி பகிர்வு அப்படின்னு பார்த்தோன்னா 60:40 அப்படிங்கிறது தான். ஸோ இதுக்கு மத்திய அரசு வந்து 2 லட்சம் ஒரு யூனிட்டுக்கு, அதாவது ஒரு வீட்டுக்கு 2 லட்சம் வந்து கொடுக்குறாங்க. இதே போல் தமிழ்நாட்டில் அலகு தொகை வீடு கட்டப்படும் அளவு அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த திட்டத்தின் கீழே பண்டைய பழங்குடியினருக்கான பிரதம மந்திரி பெரும் திட்டம், இந்த திட்டத்தின் கீழே கட்டுறதுக்கு சமவெளி பகுதியாக இருந்தது அப்படின்னா 5 லட்சமாகவும், மலைப்பகுதிகளுக்கு 5.73 லட்சமாகவும் தமிழக அரசு வந்து நிர்ணயிச்சிருக்கிறாங்க. அதாவது அந்த திட்டத்தோடு சேர்த்து. அடுத்ததாக பிரதம மந்திரி கிராம சாலை திட்டம் 1, பிரதான் மந்திரி கிராம் சடக் யோஜனா. ஸோ இணைப்பு சாலை வசதி இல்லாத 500க்கும் மேலே மக்கள் தொகை இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு எல்லா பருவ காலங்களுக்கும் ஏற்புடைய இணைப்பு சாலை வசதி வழங்குறது தான் இந்த திட்டத்தோடைய முக்கியமான நோக்கம். ஸோ இதை வந்து ஃபேஸ் 1, 2, 3 இப்போ 4 கூட ரீசெண்டாக அறிவிச்சிருந்தாங்க. இதோட ஃபஸ்ட் ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2000வது வருஷம் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 2000வது வருஷத்துலேருந்து 2018 to 19 வரைக்கும் இருந்திருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பிரதம மந்திரி கிராம சாலை திட்டம் 2 செகண்ட் ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2013 அறிமுகப்படுத்தினாங்க. 2013 ஏற்கனவே இருக்கக்கூடிய கிராம சாலைகளை அகலப்படுத்தணும், தரம் உயர்த்தணும்னு ஆரம்பித்தாங்க.
அடுத்ததா பார்த்தீங்கன்னா, 3 பிரதம மந்திரி கிராம சாலை திட்டம். ஃபேஸ் 3 பார்த்தீங்க அப்படின்னா 2019ல அறிவிச்சாங்க. 19 டூ 2025 வரைக்கும். இப்போ 4வது ஃபேஸ் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது 2024 டூ 2029 வரைக்கும் இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படும். 7,125 கோடி ரூபாய் செலவில் 62,500 கிலோமீட்டர் தொலைவுக்கான சாலைகள் வந்து அமைக்கப்படும் அப்படின்ருக்கிறாங்க. ஸோ டிசம்பர் 2025ல் தான் இதுக்கான அறிவிப்பு வந்திருந்தது. 2011 மக்கள் தொகையின் அடிப்படையில் சமவெளி பகுதிகளில் 500க்கும் மேலே மக்கள் தொகை இருக்கக்கூடிய கிராமங்களில், அதே போல் மலைப்பாங்கான மாநிலங்களில் 250க்கும் மேலே மக்கள் தொகை இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு சாலை இணைப்பு வசதி வந்து வழங்கணும் அப்படிங்கிறது தான் பிரதம மந்திரி கிராம சாலை திட்டம் ஃபேஸ் 4 நோக்கம். இதுக்கான நிதி அப்படின்னு பார்த்தோன்னா 2015க்கு முன்னாடி வரைக்கும் 100% மத்திய அரசு தான் நிதி கொடுத்துட்டு இருந்தாங்க. 2015லேருந்து 60:40 அப்படின்ற ரேஷியோவில் வந்து மத்திய அரசு மாற்றி அமைச்சாங்க. இந்த திட்டத்தின் கீழே சாலைகளோட பராமரிப்பை கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இமார்க் அப்படின்ற இணைய முகப்பை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. போர்ட்டலை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. எலக்ட்ரானிக் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ரூரல் ரோட்ஸ் அண்டர் PMGSY அப்படின்ற போர்ட்டலை வந்து அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. இந்த ஸ்கீமையும் PM ஜன்மன் ஸ்கீமையும் இன்டெகிரேட் பண்ணி 100க்கும் மேலே இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் வசிக்கக்கூடிய குடியிருப்புகளுக்கு வந்து சாலை வசதி வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி 2யும் வந்து மெர்ஜ் பண்ணி இப்போ வந்து செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக ஜல்ஜீவன் இயக்கம், ஜல்ஜீவன் மிஷன் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா ஊரக பகுதிகளில் இருக்கக்கூடிய எல்லா வீடுகளுக்கும் ஒரு நாளைக்கு 55 லிட்டர் வீதம் ஒரு நபருக்கு பரிந்துரைக்கப்பட்ட தரத்தில் தொடர்ச்சியாக குடிநீர் கிடைக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு ஆரம்பித்தது தான் ஜல்ஜீவன் மிஷன் அப்படிங்கிறது. ஸோ இது குடிநீர் குழாய் இணைப்புகள் வந்து வழங்கப்பட்டு வருது. இந்த திட்டத்தோடைய குறிக்கோள்கள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா, திட்டமிடுதலில் சமூகத்தை ஈடுபடுத்தி குடிநீர் வளங்களை கண்காணிக்கணும், நிலைத்த குடிநீர் ஆதாரங்களை நீர் செறிவூட்டுதல் மூலமாக வலுப்படுத்தணும், மறுபயன்பாட்டிற்கு ஊக்குவிக்கணும். இதுதான் இந்த திட்டத்தோடைய முக்கியமான குறிக்கோள்களாகும். கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், காஞ்சிபுரம், அரியலூர், திருவள்ளூர், தேனி, தஞ்சாவூர், வேலூர், மயிலாடுதுறை, கடலூர், ராணிப்பேட்டை, நாமக்கல், நீலகிரி 13 மாவட்டங்கள், 165 ஊராட்சி ஒன்றியங்கள், 8,322 கிராம ஊராட்சிகள் வீடுதோறும் குடிநீர் அப்படின்ற நிலையை அடைஞ்சிருக்குது. ஸோ 100% எல்லா வீடுகளுக்கும் குடிநீர் குழாய் இணைப்புகள் ஜல்ஜீவன் மிஷன் மூலமாக வழங்கப்பட்டிருக்குது இந்த 13 மாவட்டங்கள். நிதி பகிர்மான முறை அப்படின்னு பார்த்தோன்னா 50:50 அப்படின்னு இருக்குது. ஸோ மத்திய அரசு 50%, மாநில அரசு 50%. இது செயல்படுத்தக்கூடிய முறை அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதை எப்படி செயல்படுத்துகிறாங்க அப்படின்னா, நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்கல் துறை வந்து செயல்படுத்துகிறாங்க. தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தோடைய மேலாண்மை இயக்குனர் தான் இந்த ஜல்ஜீவன் இயக்கத்தோடைய மாநில திட்ட இயக்குனராக வந்து இருப்பார். அடுத்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளூர் பகுதி மேம்பாட்டு திட்டம். ஸோ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஸ்கீம் இதையும் நம்ம பார்த்துருந்தோம். 1993ல் மத்திய அரசு இந்த திட்டத்தை வந்து தொடங்கினாங்க. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவங்க தொகுதிகளில் மக்களுக்கான தேவைகளின் அடிப்படையில் நீடித்த சமுதாய சொத்துக்களை உருவாக்குறதுல முக்கியத்துவம் கொடுக்கணும், வளர்ச்சி தன்மை கொண்ட பணிகளை பரிந்துரைக்கணும் அப்படின்னு ஆரம்பித்த திட்டம் தான் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளூர் பகுதி மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிறது. இதுக்கான ஃபண்டிங் பார்த்திங்கன்னா முழுக்க 100% மத்திய அரசு தான். புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் வந்து வழங்குறாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் தான் 100% வந்து ஃபண்ட் ஒதுக்குது. இந்த திட்டத்துக்கான நிதி பார்த்தோம் அப்படின்னா சாக்ஷி அப்படின்ற போர்ட்டல் மூலமாக விடுவிக்கப்படுது. அடுத்ததாக சாண எரிவாயு திட்டம், பயோகேஸ் ப்ரோக்ராம். ஸோ மரபுசாரா எரிசக்தி அமைச்சகத்தின் கீழே இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படுது. ஸோ ஒரு நாளைக்கு 1 கனமீட்டர்லேருந்து 2,500 கனமீட்டர் வரைக்கும் சாண எரிவாயு உற்பத்தி செய்யக்கூடிய சிறிய நடுத்தர அளவு எரிவாயு கலன்களை அமைக்கிறதுக்கு நிதி வழங்கப்படுது. 2024 டு 25 ஆண்டுக்குள்ளே 28 உயர் எரிவாயு கலன்கள் அமைக்கிறதுக்கு மத்திய அரசு இலக்கு நிர்ணயிச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக தூய்மை பாரத இயக்கம், ஸ்வச் பாரத் மிஷன் கிராமின், இது ஊரக பகுதிகளுக்கானது.
இந்த ஸ்கீமோட முக்கியமான அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஓப்பன் டிஃபெகேஷன் ஃப்ரீ அப்படிங்கிற ஒரு நிலை கொண்டு வரணும். திறந்த வெளியில் மலம் கழித்தல் இல்லாத நிலையை அடையணும். தனிநபர் இல்ல கழிப்பறைகள், சமுதாய சுகாதார வளாகங்கள் வந்து அமைக்கப்படணும் அப்படிங்கிறது தான் 2014லேருந்து 2019 வரைக்கும் இந்த திட்டத்தோடைய ஃபஸ்ட் ஃபேஸ் முதல் கட்டம் வந்து செயல்படுத்தினாங்க. இந்த திட்டத்துடைய முதல் கட்டம் மூலமாக தமிழ்நாட்டில் 12,525 கிராம ஊராட்சிகளுக்கும் திறந்த வெளியில் மலம் கழித்தலற்ற ஊராட்சிகளாக வந்து அறிவித்தாங்க. ஸோ இதன் மூலமாக தமிழ்நாடு திறந்த வெளியில் மலம் கழித்தலற்ற நிலையை வந்து அடைஞ்சிருக்கு. இதோடைய செகண்ட் ஃபேஸ் இரண்டாம் கட்டம் பார்த்தோம் அப்படின்னா 2020 to 2021 அறிவித்தாங்க. இன்னொரு எக்ஸ்ட்ரா ஆப்ஜெக்டிவோடு சேர்த்து என்ன அப்படின்னா, திட கழிவு மேலாண்மையை வந்து வலியுறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏற்கனவே திறந்த வெளியில் மலம் கழித்தல் அற்ற நிலை ப்ளஸ் திரவ கழிவு மேலாண்மையை வந்து வலியுறுத்துகிற வகையில் இந்த செகண்ட் ஃபேஸை வந்து ஆரம்பித்தாங்க. அடுத்தது தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 திருத்தங்கள் மற்றும் புதிய விதிகள். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா, மனித கழிவுகளை மனிதர்களே அகற்றக்கூடியதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி, அது மட்டும் இல்லாமல் சுகாதார பணியாளர்களோட பாதுகாப்பையும் அவங்களுடைய அந்நியத்தையும் உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கிராமப்புறங்களில் மலை கசகடுகளை விஞ்ஞானபூர்வமாக மேலாண்மை செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு ஊராட்சிகள் 4வது திருத்த சட்டம் 2024 நிறைவேற்றினாங்க. இதே போல் தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 இருக்கக்கூடிய விதிகள் பார்த்திங்க அப்படின்னா, கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய வீடுகளோ இல்லை வணிக நிறுவனங்களோ அங்கே உருவாக்கக்கூடிய திடக்கழிவுகளை ஒழுங்குபடுத்தவும் நிர்வகிக்கவும் போதுமானதாக இல்லை ஊராட்சிகளுக்கு. ஸோ அந்த விதிகளை வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டத்தில் 5வது திருத்தம் வந்து கொண்டு வந்தாங்க. தமிழ்நாடு ஊராட்சிகள் 5வது திருத்த சட்டம் 2024. ஸோ இதன்படி புதிய விதிகள் வந்து சட்டமன்றத்தில் நிறைவேற்றினாங்க. இதை செயல்படுத்துறதுக்கு திடக்கழிவு மேலாண்மை விதிகளுக்கான புதிய விதிமுறைகள் வந்து அமல்படுத்தி செயல்பாட்டுக்கு வந்து கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக கோபர்தன் எரிவாயு கலன் திட்டம். ஸோ இந்த திட்டம் எதுக்கு அப்படின்னா, வேளாண் கழிவுகளை வளமானதாக வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லி கிராமப்புற சுகாதாரத்தை மேம்படுத்தணும் அப்படின்றதும் நோக்கமாக கொண்டது. விலங்குகளோட கழிவு, சமையலறை மிச்சம், விவசாய கழிவு, சந்தை கழிவுகளை சாண எரிவாயு உயிர் கழிவுகளாக பயோஸ்லரியாக வந்து மாற்றணும் இந்த திட்டத்தின் மூலமாக. இது தூய்மை பாரத இயக்கம் இருக்கு இல்லையா, செகண்ட் ஃபேஸோட திட்டக்காலம் முழுவதும் ஒரு மாவட்டத்துக்கு 50 லட்சம் வரைக்கும் ஒரு முறை வந்து இந்த திட்டத்தின் கீழே வழங்கப்படுது. கோபர்தன் எரிவாயு கலன் திட்டம். அடுத்ததாக மாநில ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி நிறுவனம், ஸ்டேட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ். ஊரக வளர்ச்சி ஊராட்சி துறையோட திட்டங்களை செயல்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் அதை செயல்படுத்தக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அலுவலர்கள், அவங்களுக்கு அந்த பிரதிநிதிகள், இவங்களுக்கெல்லாம் வந்து பயிற்சிகளை நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்டது தான் மாநில ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி நிறுவனம் அப்படிங்கிறது. இது எப்போலேருந்து செயல்பட்டுட்டு வருது அப்படின்னு பார்த்தோன்னா, தமிழ்நாடு சங்கங்களின் பதிவு சட்டம் 1975 இந்த சட்டத்தின்படி பதிவு செய்யப்பட்டு 1991 செயல்பட்டுட்டு வருது. எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, சென்னை பக்கத்தில் இருக்கக்கூடிய மறைமலை நகரில் இருக்குது. இந்த நிறுவனம் பிரதம மந்திரி கிருஷி சிஞ்சாய் திட்டம் 2.0ல் புவிசார் தொழில்நுட்பத்தை நிகழ்நேர கண்காணிக்கிறது, அதை செயல்படுத்துவதற்கான பயிற்சி ப்ளஸ் கிராம் ஸ்வராஜ் பயிற்றுனர் பயிற்சி இதெல்லாம் வந்து இந்த நிறுவனம் வந்து வழங்கியிருக்கு. அதில் இருக்கக்கூடிய அந்த ஊராட்சி செயலாளர்கள், அப்புறம் அதில் வேலை பார்க்கக்கூடிய இயக்குநர்கள், இவங்களுக்கெல்லாம் வந்து பயிற்சி வழங்கப்பட்டிருக்குது. இந்த திட்டத்தின் கீழே இந்த நிறுவனம் வந்து வழங்கியிருக்கிறாங்க. அடுத்ததாக ஊராட்சிகளுக்கான மாவட்ட வள மையங்கள், டிஸ்ட்ரிக்ட் ரிசோர்ஸ் சென்டர்ஸ் ஃபார் பஞ்சாயத்து. இது வந்து மாவட்ட அளவில் ஊராட்சி அமைப்புகளுக்கு தேவையான திறன் மேம்பாட்டு பயிற்சி வந்து வழங்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இது. மத்திய அரசு நிதி உதவியோட மறுசீரமைக்கப்பட்ட தேசிய கிராம சுயாட்சி திட்டத்தின் கீழே அமைக்கப்பட்டிருக்குது. ராஷ்ட்ரிய கிராம் ஸ்வராஜ் அபியான், அந்த தேசிய கிராம சுயாட்சி திட்டம். ஸோ மாவட்ட ஆட்சியரோட நிர்வாக கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்த மையங்கள் வந்து செயல்படும். அடுத்ததாக மறுசீரமைக்கப்பட்ட தேசிய கிராம சுயாட்சி திட்டம். ஸோ ரீவேம்ப்டு ராஷ்ட்ரிய கிராம் ஸ்வராஜ் அபியான் அப்படின்னா
இது எப்போ அறிமுகப்படுத்துனாங்க அப்படின்னா 2022 மறுசீரமைக்கப்பட்ட தேசிய கிராம சுயாட்சி திட்டம். ஊராட்சி நிறுவனங்களுடைய திறனை வலுப்படுத்தணும், அவங்களுடைய நிர்வாக வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் வழங்குறத உறுதி செய்யணும். அதுக்காக அறிமுகப்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லாமல் மக்கள் பங்கேற்போட கூடிய திட்டங்களை தயாரிக்கிறது, தொழில்நுட்ப உதவியோட உள்ளூர் வளங்களை திறமையாக பயன்படுத்தி நிலையான வளர்ச்சி இலக்குகளை அடையணும் அப்படிங்கிறது தான். உள்ளூர் பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் காணணும் அப்படிங்கிறது இந்த திட்டத்தோடைய நோக்கம். இதுக்கான நிதி பகிர்வு அப்படின்னு பார்த்தோன்னா 60:40 அப்படிங்கிறது தான். ஸோ ரீவாம்ப்ட் ராஷ்ட்ரிய கிராம் ஸ்வராஜ் அபியான் அப்படின்ற திட்டம். ஸோ இவ்வளோ தான் ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டோடைய பாலிசி நோட். இது ஓவரால் பாலிசி நோட்டு. அடுத்ததாக பாவர்ட்டி அலிவேஷன் ப்ரோக்ராம் நம்ம தனியாக பார்ப்போம். ஏன்னா அதில் நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதோடைய அதன் மூலமாக செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.